என்னம்மா அது என்ன எடுக்கிற? ஜிஆர்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 சவரன் செயின் இருக்குது. ஸோ இதை வந்து சேல்ஸ் பண்ணிடலான் இருக்கிறேன். சேல்ஸா? இன்னும் ஷாக் ஆகிடு. சேல்ஸா ஓகே சேல்ஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டுக்கு போகிறேன்னு நான் பார்க்குறேன். இல்லை ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. சரி ஓகே நம்ம கொடுத்துடலாம். நகை வர நல்லா ஏறிட்டு வருதுல்ல ரேட்டு, அதனால சரி கொடுத்துட்டு, அது மட்டும் கிடையாது எனக்கு தேவைப்படுது அந்த அமௌண்ட்டு. அது ஒரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது ஒரு ரீசன் என்னன்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் இந்த நகையை வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன். நம்ம ஜிஆர்டி அதுக்காக உனக்கு ஒன்றுமே தெரியுமா? ஜிஆர்டியில் தான் இந்த செயின் நான் வாங்கினேன். ஸோ ஜிஆர்டிலே நம்ம கொடுக்கலாமா இல்லை வேற எங்கே கொடுத்தா நல்ல ரேட் வருமா தெரியல. ப்ளஸ் வந்து சீட்டும் நான் கட்ட போகிறேன். ஸோ வந்து கட்டிட்டு நம்ம என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். அந்த டிசைன் எப்படி இருக்குன்னா கோதுமை டிசைனில் குட்டி குட்டி கோதுமை டிசைன். இது ரொம்ப அழகாக இருந்தது டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ ஆனால் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம ஓகே சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருக்கோம். நம்மளுக்கு அந்த இதுக்கு இது யூஸ் பண்ணிடலான்ற. ஆனால் இது நல்ல டிசைன் ஆச்சு. ரொம்ப நாளாக இது வேணும்னு. சரி ஓகே நான் விற்கல. உங்கள்கிட்ட கேஷ் இருக்கா? இல்லையே. சரி ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்குது இந்த டிசைன்ஸு புதுசு. சரி ஓகே நமக்கு தேவைப்படுது, அதனால் நம்ம போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே சீட்டு கட்டிட்டு வர வேண்டியது தான். சரியா? நீ இப்போ வரியா இல்லை நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா? நீ மட்டும் போயிட்டு வந்துடுமா? இல்லைனா நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா? கரெக்டாக கொடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியாதே, நீ தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது. நம்ம குரோம்பேட்டில் இருக்க நம்ம ஜிஆர்டிக்கு தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போயிட்டு அங்கே நிறைய இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த கழிக்கிறாங்க, எவ்வளோ கேஷ் கிடைக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரும். இல்லை இப்போ சேல்ஸே பண்ண போறியா இல்லை நீ அடமானம் அந்த மாதிரி வைக்க? சேல்ஸ் பண்ண போகிறேன். சேல்ஸ் பண்ண போகிறேன்னா அந்த இடம் இல்லைம்மா, வேறு இடம் ஒன்று பெட்டராக இருக்குது. அந்த ஆப்ஷன் சொல்லட்டுமா? நீ ஓகேவா? ஓகே பார்க்கலாம். ரெண்டுத்துமே பார்த்துக்கலாம். நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஜிஆர்டியில் வந்து 3% வந்து கழிக்கிறாங்களாம் அவங்களுடைய இன்னைக்கு ரேட்ல இருந்து. ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ இதுதான் சொன்னாங்க. கேஷ் கிடையாது, செக்கு தானா. 3% மைனஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 3% டோட்டல் அமௌண்ட்லேருந்து மைனஸ்? ஆமாம். ஓகே. இது என்னது? ஜிஆர்டி சீட்டு ஒன்று சின்ன அமௌண்ட் போட்டுருந்தேன். சரி ஓகே அதையும் கட்டிட்டு அப்படியே நீ சொல்கிற இடமா பார்த்துட்டு ஜிஆர்டியும் பார்த்துட்டு நம்ம வருவோம், நமக்கு எது சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே நீ சொன்ன இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. நான் சொன்ன இடம் இல்லை, நீ சொன்ன இடத்துக்கு. அதுதான் அந்த இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கோல்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு என்ன இருக்கோ அதே ரேட்டுக்கு இங்கே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கால் பண்ணிவிட்டு தான் வந்திருக்கோம். பார்ப்போம் இங்கே எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. மேக்ஸ் கோல்டில் நம்மளுக்கு கோல்டோட ப்ரைஸுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். என்ன சொல்கிறமா நீ? ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ஜிஆர்டியில் வாங்கி நம்ம அங்கேயே கொடுத்தா நமக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ நீ இது பார்க்கணும்னு சொல்கிறேன். இல்லை இது நான் கேஷாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் அது 3 days ஆகும் உனக்கு செக்கு போயிட்டு வரத்துக்கு. சரி ஓகே இங்கே ஓகேனா ஓகே தான். இங்கே குரோம்பேட்டில் தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து 16 கிராம் செயின் வந்து நம்ம விற்கிறதுக்காக நம்ம போயிருக்கோம் மேக்ஸ் கோல்டுக்கு. ஆமாம் வா உள்ளே போவோம். இது இல்லைங்க, இதுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே இல்லை இது 16 கிராம் இருக்குங்க. இப்போது 16 கிராமுக்கு எப்படி ரேட்டு வந்து இப்போ 1,20,000 தான் தரேன்றீங்க. அப்போது ரேட்டு ரொம்ப கம்மியாக வருது இது. சரி ஓகே. இல்லை நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்க? இப்போது அதுக்கு ரேட்டு வந்து இவ்வளோ தான் வரும்னா எப்படி? இப்போ நீ என்னம்மா சொல்கிற? சரி ஓகேவா நம்ம வேணால் ஜிஆர்டிக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமான்னு பார்ப்போம். ஓகே அங்கே வந்து 120 சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஜிஆர்டிலே ஒரு தடவை என்கொயரி பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். எதுக்காக இந்த ஜுவல்லரி வந்து எமர்ஜென்சியாக நம்ம விற்கிறோன்னா நம்ம ஒரு லேண்ட் வந்து வாங்கியிருக்கோம், அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணணும், கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. இதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த அமௌண்ட்டு ஷார்ட்டேஜுக்காக இங்கே ஜிஆர்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ரேட் வந்து 8,000 இருக்குது. ஆனால் வந்து இப்போ நம்ம மார்வாடி கடையில் கொடுத்தோம்னா தாசியாக வரும்ன்றது எதிர்பார்த்தோம். ஸோ மார்வாடி கடையில் கேட்டாலும் இதோட கம்மி தான். எவ்வளோ வருது? 117 அவ்வளோதான். 1,17,000 தான் அவங்க கொடுக்குறாங்க. மேக்ஸ் கோல்டில் போனால் 120 தான் தராங்க. ஸோ இங்கே கேட்டோம்னா இப்போது 1,24,000 தரேன்றாங்க. ஆனால் செக்காக தருவாங்க 3 days கழிச்சு. ஓகே நம்ம ஜிஆர்டிலே சேல்ஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து 16 கிராமுக்கு வந்து 1,24,000 கிடைக்குது. ஸோ நமக்கு இதுதான் பெனிஃபிட்டாக. நம்ம எந்த ஷாப்பில் வாங்குறோமோ அதே ஷாப்பில் கொடுக்க தான் நமக்கு பெனிஃபிட்டு. அவ்வளோதான், முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.